கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். ஆனால் அவர்களின் படகு நடுக்கடலில் பழுதானதால் 2 நாட்களாக அவர்கள் நீரில் உயிருக்கு போராடி வந்துள்ளனர். அவர்களை தேடிச் சென்ற சக மீனவர்கள் சுமார் 15 நாட்டிக்கல் மைல் தூரத்தில் கண்டுபிடித்து மீட்டனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் இன்று காலை கரை சேர்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் கல்லாங்காடு வலசு பகுதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் தனது மனைவி உமாமகேஸ்வரி மற்றும் மகள்கள் பிரியா மற்றும் மகா ஆகியோருடன் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது குமாரபாளையம் என்ற இடத்தினருகே வந்தபோது அந்த வழியாக வந்த கார் ஒன்று இவர்கள் மீது மோதியது. இதில் 8 வயது சிறுமி மகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற மூவரும் படுகாயமடைந்தனர். அவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஈரோடு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் பகுதியில் டிராக்டர் மீது லாரி மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். நந்தியம்பாக்கத்தைச் சேர்ந்த சுதாகர் மற்றும் சரண்ராஜ் ஆகியோர் டிராக்டர் மூலம் குடிநீர் விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். புங்கம்பேடு என்ற இடத்தின் அருகே வந்தபோது எதிரே ஆந்திராவிலிருந்து வந்த லாரி ஒன்று டிராக்டர் மீது நேருக்கு நேராக மோதியது. இதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். லாரி ஓட்டுநர் தப்பியோடிவிட்டார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆத்தூரில் பஞ்சமி நிலத்தை பிரித்து வழங்கி அதற்கு பட்டாவும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சில நாட்களுக்கு முன்பு இந்த பகுதியிலிருந்து 25 ஏக்கர் பஞ்சமி நிலத்தை வருவாய்த்துறையினர் மீட்டனர். அதனை அங்குள்ள தலித் இன மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக கூறியிருந்த நிலையில் அந்த பணியை உடனே செய்ய வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சேரன் நகரில் கடந்த பல நாட்களாக குடிநீர் விநியோகம் சரிவர செய்யப்படவில்லை என்பதால் இன்று அந்த பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். அதோடு அந்த பகுதிக்கு வந்த அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். இதனால் இந்த பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு சென்ற வட்டாட்சியர் முத்துராமலிங்கம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் வெள்ளாற்றிலிருந்து அனுமதியின்றி மணல் அள்ளியதாக 4 மாட்டு வண்டிகளை பனைப்பட்டி போலீசார் பறிமுதல் செய்தனர். மாட்டு வண்டி உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்று மணல் கடத்தலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர்.